அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ ஆக்சுவலாக விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ட்ரிப் தான் போயிருந்தோம். இது வந்து காரைக்கால் போகக்கூடிய ஒரு ட்ரிப்பு. ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி நேச்சராக இருந்தது. ஒரு பிக்னிக் மாதிரி கிளம்பினோம். ஆக்சுவலாக வந்து ஒரு ஈவினிங் டைமில் தான் நாங்கள் கிளம்பினோம். லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவுட்டிங் போனோம். எனக்கு ரொம்ப நாளாக டவுட், இந்த ஆலமரத்துக்கடியில் இந்த மாதிரி மூட்டையாக கட்டியிருக்காங்களே, அது என்னங்கிறது பெரிய டவுட்டாக இருக்கும். சில பேர் வந்து மாட்டோட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படியே போயிட்டுருக்கிற வழியில் இந்த நேச்சரெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அங்கங்கே அந்த வாய்க்கால்லாம் போயிட்டு இருந்தது, அதையும் பார்த்துக்கிட்டு கடைசியாக நாங்கள் காரைக்கால் பீச்சுக்கு வந்து அடைஞ்சாச்சு. ஸோ இப்போ நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் போய் ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த பார்க்கெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. நல்லா அட்வான்ஸ்டாக நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன தான் புதுசாக கொண்டு வந்தாலும் அந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப குப்பையாக இருந்தது. ஸோ நிறைய பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் கவர்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆமை வேறு செத்து கிடந்தது. அந்த ஆமையோட அந்த உடம்புல வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் கவர் சுற்றி இருந்தது. அந்த சைடில் ரொம்ப ஃபேமஸ் இந்த வாடா தான். நாகூர், காரைக்கால், நாகப்பட்டினம் சைடு எல்லாமே இந்த வாடா, இறால் வாடான்னு சொல்லுவோம். அதில் ஒரு இறால் வச்சு கொடுப்பாங்க, அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லானா அந்த குப்பையாக தான் இருந்தது. அதாவது கடைகள்லாம் நிறைய வந்துருச்சு. ஆனால் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி அந்த ஆமையும் அந்த கவர்னால் சிக்கி வெளியே வராமல் அது வந்து செத்து கிடந்தது. நிறைய கடைகள்லாம் கூட வந்துருச்சு. எக்ஸாக்டாக ஒரு இந்த சென்னையில் மெரினா பீச் எப்படி இருக்குமோ அதை விட ஒரு 5 மடங்கு இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மீன்லாம் பிடிப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம லைவாக பார்க்கலாம். இந்த பீச் மணலில் ரொம்ப கவனமாக போகணும். ஏன்னா நிறைய இந்த கிளாஸ் பாட்டில்லாம் உடஞ்சிருந்தது, இந்த பியர் பாட்டிலாம் இருந்தது. இந்த பாருங்கள் இவ்வளோ குப்பையாக இருக்குன்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான். ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிற ஒவ்வொரு பேக்கெட், பிஸ்கெட் பேக்கெட் கவரு, இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில், இதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டியாக எடுத்துகிட்டு போன மாதிரி திரும்ப எடுத்துகிட்டு வந்து குப்பையில் போட்டோம்னா நம்மளுடைய பீச் வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஸோ நிறைய கூட்டம் இருந்தது. நாங்கள் அந்த வீக்கெண்ட் டைமில் தான் போயிருந்தோம். இந்த பீச் ரொம்ப ஆழமானதும் கூட. அப்பப்போ கடல் சீற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த கடல் அலை பார்க்கும்போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது. நம்ம யாருமே இல்லாத பீச்சுக்கு தான் போய் நம்ம ரிலாக்ஸிங் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த பீச்சை பார்த்தாலே ரிலாக்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் தான் இருந்தது. இங்கே போட்டிங் கூட அவைலபிளாக இருந்தது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நம்ம பீச்சில் காலை வச்சு நின்றோன்னா அது அப்படியே சர்றன்னு நம்மளை வந்து இழுத்துட்டு போகும் அந்த அலை தண்ணி வரும்போது. ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம ஏதோ கிட்டக்க போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். இதெல்லாம் பீச்சில் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால் அங்கே நின்று நல்லா வந்து ட்ரெஸ்ஸையும் நினச்சாச்சு, காலையும் நினச்சாச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தோன்னா நல்லா லைட்டிங்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. அங்கே பட்டம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, செம்ம காற்று. ஸோ பட்டத்தையும் நாங்களும் கொஞ்சம் வாங்கி அப்படியே விட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாங்க. மார்னிங்கே வேணும்ன்ட்டு. மார்னிங் எந்திரிச்சு பண்ண முடியாதுங்கிறதுனால நைட்டே பண்ணி வச்சு